இந்த வீடியோவை உங்களுக்கு வழங்குவோர் மாலை முரசு செய்திகள் தொலைக்காட்சியின் படிப்போம் ஜெயிப்போம் உயர்கல்வியை தேர்ந்தெடுப்பதில் உள்ள சந்தேகங்களை தீர்க்கும் நிகழ்ச்சி தினமும் மாலை 5 மணிக்கு. வணக்கம். போஸ்டர்ஸ் எட்கேஸ் வழங்கும் தமிழ்நாடு 360க்கு உங்களை வரவேற்பது நான் ராஜலட்சுமி கார்த்திக். தமிழகத்தில் உள்ள அனைத்து மாவட்ட நிகழ்வுகளையும் விரிவாக பார்ப்பதற்கு முன் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். கோவில்பட்டி அருகே ராணுவ வீரர் மனைவி உயிரிழப்பு தொடர்பாக அரசு மருத்துவரை பணி நீக்கம், 50 லட்சம் அபராதம். மனித உரிமை ஆணையம் அதிரடி தீர்ப்பு. திண்டுக்கல் மாநகராட்சி பகுதியில் தேங்கி நிற்கும் கழிவுநீரால் அவதிக்குள்ளாகும் பொதுமக்கள். தொற்றுநோய் உருவாகும் சூழல் இருப்பதாக பொதுமக்கள் குற்றச்சாட்டு. ஓமலூரில் தடுப்பணை நிரம்பி தண்ணீர் வழிந்து ஓடுவதால் விவசாயிகள் மகிழ்ச்சி. ஆவலுடன் பார்த்து செல்லும் பொதுமக்கள். கொல்லிமலை ஆகாய கங்கை நீர்வீழ்ச்சியில் ஆர்ப்பரித்து கொட்டும் தண்ணீர். நீர்வீழ்ச்சிகளில் குளித்து மகிழும் சுற்றுலா பயணிகள். மாம்பழங்களை மதிப்பு கூட்டு பொருளாக மாற்றினால் அதிக லாபம் பெறலாம். மாம்பழ விவசாயிகளுக்கான 2 நாள் கருத்தரங்கில் ஆட்சியர் பரபரப்பு பேச்சு. தஞ்சாவூர் மாவட்டத்தில் தூர்வாரும் பணிகள் முறையாக செய்ய தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி அருகே ராணுவ வீரர் மனைவி உயிரிழப்பு தொடர்பாக அரசு மருத்துவரை பணி நீக்கம் செய்து 40 லட்சம் ரூபாய் அபராதம் விதிக்கப்பட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. கோவில்பட்டி அருகே இளையரசரேந்தலை சேர்ந்த ராணுவ வீரர் கருப்பசாமியின் மனைவி ஜெயா 2018ஆம் ஆண்டு தீக்காயமுற்று கோவில்பட்டி அரசு மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டார். அங்கு அரசு மருத்துவராக பணிபுரிந்த பிரபாகரன் சாலைப்புதூரில் தான் நடத்தி வரும் தனியார் மருத்துவமனைக்கு அந்த பெண்ணை அழைத்து சென்று சிகிச்சை அளித்ததோடு சிகிச்சைக்காக பில் தராமல் பல லட்சம் ரூபாய் வசூலித்ததாக கூறப்படுகிறது. நோயாளி சிகிச்சை பலனின்றி உயிரிழந்த நிலையில் கணவர் ராணுவ வீரர் கருப்பசாமி மனித உரிமை ஆணையத்தில் புகார் செய்தார். இது தொடர்பாக மனித உரிமைகள் ஆணையம் விசாரணை நடத்தி வந்த நிலையில் ராணுவ வீரர் கருப்பசாமிக்கு 50 லட்சம் ரூபாய் இழப்பீடு தொகை அளிக்க வேண்டும் எனவும் தமிழக அரசு பிரபாகரனை உடனடியாக பணி நீக்கம் செய்ய வேண்டும் எனவும் உத்தரவிட்டுள்ளது. திண்டுக்கல் மாநகராட்சிக்கு உட்பட்ட அரச நகர் பகுதியில் சாலையில் தேங்கி நிற்கும் கழிவுநீரால் நோய் பரவும் அபாயம் ஏற்பட்டுள்ளதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். 20 நாட்களுக்கு முன்னர் அரச நகர் பகுதியில் உள்ள பாதாள சாக்கடையில் அடைப்பு ஏற்பட்டு வெளியாகும் கழிவுநீர் சாலைகளிலும் குடியிருப்புகளிலும் தேங்கி நிற்கிறது. இதனால் அப்பகுதி முழுவதுமே துர்நாற்றம் வீசுவதோடு கொசுக்களும் உற்பத்தியாகி மலேரியா போன்ற தொற்று நோய்கள் உருவாகும் நிலை ஏற்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. இதுகுறித்து பலமுறை அப்பகுதி மக்கள் சம்பந்தப்பட்ட அதிகாரிகளிடம் நேரடியாக புகார் அளித்தும் அலட்சியமாக இருந்து வருவதாக கூறப்படுகிறது. இதனால் கடும் அதிருப்திக்குள்ளான அப்பகுதி மக்கள் தற்போது மாவட்ட ஆட்சியரிடம் உரிய நடவடிக்கை எடுக்க மனு அளித்துள்ளதாக கூறியுள்ளனர். கழிவுநீர் அமைக்கப்பட்ட இது பூரா கழிவுநீர் இதாகி வீடுகள் பூரா பயங்கரமா பாத்ரூம்ல பிளஸ் இது வச்சிருக்கோம். அது பூராமே கடுமையாக ஏறி ஒரு 7 வீடெல்லாம் வெக்கேட் பண்ணிட்டு வெளியில் போயிட்டாங்க. தண்ணி பூரா இதில் கொண்டு இணைச்சதுனால இது பூரா தாங்காமல் பூரா பைப் பூரா இதாகி வீட்டுக்குள்ளே போகும்போதில் ஏகப்பட்ட சிரமம். பூராமே மலேரியா காய்ச்சல் பரவுற அளவுக்கு நோய் தொற்று. சின்ன பிள்ளைகள்லாம் ஹாஸ்பிட்டலில் கொண்டு ஊசி போட்டுட்டு வந்துட்டு இருக்கோம். சேலம் மாவட்டம் ஓமலூர் பகுதிகளில் பெய்த கனமழை காரணமாக வனப்பகுதியில் உள்ள தடுப்பணை நிரம்பி தண்ணீர் வழிந்து ஓடுவதால் விவசாயிகள் மகிழ்ச்சியடைந்துள்ளனர். ஓமலூர் காடையாம்பட்டி தாரமங்கலம் சுற்றுவட்டார பகுதியில் கடந்த சில தினங்களாக மாலை நேரம் மற்றும் இரவு நேரங்களில் தொடர்ந்து கனத்த மழை பெய்து வருவதால் ஏற்காடு மலைப்பகுதியில் இருந்து உற்பத்தியாகும் கிழக்கு மற்றும் மேற்கு சரபங்கா ஆறுகளில் தண்ணீர் பெருக்கெடுத்து ஓடுகிறது. இதனால் சர்க்கரை செட்டியப்பட்டி கிராமத்தை ஒட்டி வனப்பகுதியில் கிழக்கு சரபங்கா ஆற்றில் கட்டப்பட்டுள்ள தடுப்பணை நிரம்பி வழிவதால் அப்பகுதி விவசாயிகள் பெரும் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர்.
நாமக்கல் மாவட்டத்தில் உள்ள கொல்லிமலை ஆகாய கங்கை நீர்வீழ்ச்சியில் ஆர்ப்பரித்து கொட்டும் தண்ணீரால் சுற்றுலா பயணிகள் மகிழ்ச்சியடைந்துள்ளனர். கொல்லிமலையில் காண்பதற்கு அரிதான பல்வேறு இடங்கள் உள்ள நிலையில் அங்குள்ள ஆகாய கங்கை நீர்வீழ்ச்சி, மாசிலா அருவி, நம்ம அருவிகளில் குளிப்பதற்கு சுற்றுலா பயணிகள் பெரிதும் விரும்புகின்றனர். அதிலும் குறிப்பாக ஐயாறு நதி சுமார் 300 அடி உயரத்தில் இருந்து விழுவதால் ஆகாய கங்கை நீர்வீழ்ச்சி என அழைக்கப்படுவதோடு சுற்றிலும் மலைகள் சூழ்ந்த சூழலில் அரப்பளீஸ்வரர் கோவிலும் அருகாமையில் அமைந்திருக்கிறது. கோவிலில் இருந்து ஆரம்பிக்கும் 1000 எண்ணிக்கை கொண்ட படிகளில் இறங்கி குளிப்பதில் சுற்றுலா பயணிகள் பெரிதும் ஆர்வம் காட்டி வருகின்றனர். கடந்த சில நாட்களாக கொல்லிமலையில் கோடை மழை பெய்து வருவதால் அங்குள்ள நீர்வீழ்ச்சிகளில் நீர்வரத்து அதிகரித்துள்ளது. இதனால் ஆகாய கங்கை நீர்வீழ்ச்சியில் தண்ணீர் ஆர்ப்பரித்து கொட்டி வருகிறது. இந்நிலையில் அருவிக்கு சென்ற ஏராளமான சுற்றுலா பயணிகள் வானில் இருந்து கொட்டுவது போல தோன்றும் அருவியில் குளித்து மகிழ்ந்து செல்ஃபி எடுத்து மகிழ்ச்சியடைந்தனர். மாம்பழங்களை மதிப்பு கூட்டு பொருளாக மாற்றி விற்பனை செய்தால் விவசாயிகளுக்கு லாபம் அதிகரிக்கும் என தேனி ஆட்சியர் ரஞ்சித் சிங் அறிவுறுத்தியுள்ளார். தேனி மாவட்ட தோட்டக்கலை மற்றும் மலைப்பயிர்த்துறை சார்பில் போடி ஏல விவசாய சங்க கல்லூரியில் மாம்பழ விவசாயிகளுக்கான 2 நாள் கருத்தரங்கு கூட்டம் நடைபெற்றது. இந்த கருத்தரங்கில் அல்போன்சா, தில்பசந்த், ஓலூர், சூரங்குடி உள்ளிட்ட பல வகையான மாம்பழங்களும் மாப்பொடி வகைகளும் ஊறுகாய் வகைகளும் வகைப்படுத்தப்பட்டு காட்சிப்படுத்தப்பட்டிருந்தன. இருநூற்றுக்கும் மேற்பட்ட விவசாயிகள் கலந்து கொண்ட கருத்தரங்கினை மாவட்ட ஆட்சியர் ரஞ்சித் சிங் தொடங்கி வைத்து பேசிய போது, மாம்பழங்கள் உற்பத்தி செய்து விற்பனை செய்வதை விட மாங்காய் பொடி, மாம்பழ பார், ஊறுகாய், மாம்பழ கூழ் உள்ளிட்ட மதிப்பு கூட்டு பொருட்களாக மாற்றினால் அதிக லாபம் கிடைக்கும் என அறிவுரை கூறினார். அதோட வேல்யூ கொஞ்சம் அதிகமாக தெரியும். அப்பதான் வெளியே போகும். அப்பதான் அதோட வேல்யூ அதிகமா, வேல்யூ அடிஷன் எவ்வளவு பண்ணுவீங்கன்னா அது பேர வேல்யூ அடிஷன் இருக்கு. அதோட காஸ்ட் நல்லா கிடைக்கும், உங்களுக்கு பிரைஸ் நல்லா கிடைக்கும். வேற வாங்க மட்டும் நீங்க போட்டீங்கன்னா அதோட வேல்யூ கம்மியா இருக்கும். எக்ஸ்போர்ட் பண்றீங்கன்னா அது கண்டிப்பா அதிகமா வரும். தொடர்ந்து நடந்த 2 நாள் கருத்தரங்கில் மா விவசாயத்தில் உள்ள முக்கிய பிரச்சனைகளான நோய் தாக்குதல், பூச்சி தாக்குதலில் இருந்து பயிர்களை பாதுகாப்பது குறித்து பூச்சி மேலாண்மை துறையை சேர்ந்த அரசு தோட்டக்கலைத்துறை பேராசிரியர்கள் பல்வேறு அறிவுரைகளை வழங்கினர். மேட்டூர் அணை இன்னும் 20 நாட்களில் திறக்கப்பட உள்ள நிலையில் நிதி ஒதுக்கியும் தற்போது வரை வாய்க்கால் தூர் வாராததால் விவசாயிகள் கவலை தெரிவித்துள்ளனர். இந்த ஆண்டு மேட்டூர் அணை டெல்டா மாவட்ட பாசனத்திற்காக ஜூன் 12ஆம் தேதி திறக்கப்படும் என தமிழக அரசு அறிவித்துள்ளது. இந்த நிலையில் தஞ்சாவூர் மாவட்டத்தில் நிகழாண்டு ஆறுகள், கால்வாய்கள், வாய்க்கால்கள், வடிகால்கள் ஆகியவற்றில் 1380 கிலோமீட்டர் தொலைவுக்கு 26.28 கோடி மதிப்பில் 291 இடங்களில் தூர்வாரும் பணி நடைபெற்று வருகிறது. ஒவ்வொரு ஆண்டும் தூர்வாருவதற்கு 26 கோடி ரூபாய் மட்டுமே ஒதுக்கப்பட்டு கடைசி நேரத்தில் முக்கிய பணிகள் மட்டும் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. இதனால் பி மற்றும் சி சேனல், டி சேனல் வாய்க்கால்களில் தூர்வாரும் பணிகள் முறையாக செய்யாததால் கடைமடை பகுதி வரை தண்ணீர் செல்வதில் சிக்கல் ஏற்பட்டுள்ளதாக கூறும் விவசாயிகள், கடந்த காலங்களில் 100 நாள் வேலை திட்டம் மூலம் சி மற்றும் டி வாய்க்கால்கள் தூர்வாரி வயல்களுக்கு தண்ணீர் செல்ல நடவடிக்கை எடுக்கப்படும் என தெரிவித்தனர். ஆனால் தற்போது 100 நாள் வேலை திட்டமும் நடைபெறாததால் வாய்க்கால்கள் தூர்வாரும் பணி கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளதாக கூறுகின்றனர் விவசாயிகள். டி சேனல்கள் பெரும்பாலும் 100 நாள் வேலை திட்டத்தில் தான் பண்ணாங்க. ஆனால் இப்போ என்ன நிலைமைன்னா 100 நாள் வேலை திட்டம் இல்லை. அப்போ அது எந்த அளவுக்கு போய் கடைமடை வரைக்கும் கிராமங்களில் இருக்கக்கூடிய உள் வாய்க்கால்கள் வரைக்கும் தண்ணி போகுங்கிறது ஒரு கேள்விக்குறியாகவே இருக்குது. அந்த பணியும் இல்லாத நிலைமையில் உடனடியாக 100 நாள் வேலை திட்டத்தில் செய்ய வேண்டிய பணிகளை செய்யணும்.
அதே போல் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி வேளாண் பொறியியல் துறையின் மூலமாக சிடி சேனல்கள் என்பது தூர்வாரப்படுது. அதுக்கு ஒரு கூடுதல் நிதி ஒதுக்கீடு என்பது தேவைப்படுது. இந்த தூர்வாரும் பணிகள் கண்காணிக்கப்பட்டுச்சா அப்படிங்கிறது வந்து ஒரு கேள்விக்குறியாகவே மாறிட்டு இருக்கு. அதை வந்து கண்காணிப்பு அதிகாரிகள் கடந்த காலத்தில் போடப்பட்டாங்க, விவசாயிகள் வந்து அதில் வந்து பயன்படுத்தப்பட்டாங்க. இதெல்லாம் இல்லைங்கிற நிலைமை என்பது இருக்கு. சிறிய மழை பெய்தாலே புதர்மண்டி தண்ணீர் செல்ல முடியாத நிலை ஏற்பட்டுள்ளதால் எந்தெந்த பகுதிக்கு அவசியம் தூர்வார வேண்டும் என்பதை கண்காணித்து தூர்வார நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் கோரிக்கை வைக்கின்றனர் விவசாயிகள். எங்களுக்கு சந்தேகம், இப்படி மழை இன்னைக்கு கர்நாடகாவில் பெஞ்சிருக்க தொடர்ந்து பெஞ்சிச்சுன்னா முன்கூட்டியே கூட திறக்கிற மாதிரி சூழ்நிலை கூட வரலாம். ஆனா இந்த தூர்வார பணி என்பது இந்த கடைசி கட்டத்தில் தான் அறிவிக்கிறாங்க. கிட்டத்தட்ட 26,000 கோடி அறிவிச்சிருக்காங்க. ஒவ்வொரு ஆண்டும் அந்த அளவு தான் அறிவிக்கிறாங்க. ஆனா முழுசா தூர்வாராம பாத்தீங்கன்னா ஒவ்வொரு ஆண்டும் உபரி நீரை கடல் கூட்டம்னு சொல்றதுதான் நடக்குது. இந்த ஆண்டு அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை உருவாக்க கூடாது. தண்ணியை முழுசா விவசாயத்துக்கு பயன்படுத்தணும். இதை தாங்குற அளவுக்கு நமக்கு இருக்க கிட்டத்தட்ட ஆயிரக்கணக்கான ஏரிகள் நம்ம டெல்டாவில் இருக்கு. இப்ப வர்ற தண்ணியை பயன்படுத்துற அளவுக்கு முழுக்க ஒரு துரிதமான செயல்பாட்டை உருவாக்கணும். 100 நாள்ல கூட தூர் வருவாங்க. இப்ப 100 நாள் வேலையை கூட நிப்பாட்டி வச்சிருக்காங்க. இந்த சூழ்நிலையில உடனடியாக கூடுதல் நிதி ஒதுக்கி, இந்த நிதி பத்தாது. தஞ்சை மாவட்டம் கல்லணையில் இருந்து வெண்ணாற்றில் இருந்து பிரியக்கூட ஜம்பு காவேரி பாசன வாய்க்கால், மணல்மேட்டு வாய்க்கால், எண்ணப்பன்பேட்டை உள்ளிட்ட 5 கால்வாய்களை நம்பி சாகுபடி செய்யப்பட்டு வருகிறது. இதில் எண்ணப்பன்பேட்டை வழியாக செல்லக்கூடிய வாய்க்கால் மூலம் 500 ஹெக்டேர் நிலம் பரப்பளவு பாசன வசதி பெற்று வருகிறது. கடந்த 3 ஆண்டு காலமாக இந்த வாய்க்கால் தூர் வாராததால் புதர்மன்றி காணப்படுகிறது. தண்ணீர் வர வாய்ப்பு இல்லாமல் உள்ளதனால் ஆற்று நீரை நம்பி சாகுபடி செய்ய முடியாத நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளதாக விவசாயிகள் தெரிவிக்கின்றனர். டெல்டாவில் உள்ள 4 விதமான வாய்க்கால், A, B, C, D 4 டைப் ஆஃப் வாய்க்கால் இருக்கு. அதுல CD டைப் ஆஃப் வாய்க்கால அரசு இன்னும் தூர்வாரவில்லை அப்படியே சொல்லலாம். ஆனா இருக்கிற கொஞ்ச காலத்துல ஜூன் 12க்குள்ளார இன்னும் கூடுதலாக நிதி ஒதுக்கீடு செய்யணும். தற்போது ஒதுக்கீடு நிதி 26,000 கோடி ரூபாய். இது பத்தாது. கூடுதலாக நிதி ஒதுக்கீடு செஞ்சு CD வாய்க்கால் உட்பட அனைத்து வாய்க்கால்களும் தூர்வாரப்பட வேண்டும். அதே நேரத்தில் தஞ்சாவூர் ஒன்றியத்தில் கள்ளப்பரம்பூர் ஏரி 650 ஏக்கர் பரப்பளவு உள்ள பெரிய ஏரி. அந்த ஏரி ஒரு முறை நிரப்பப்பட்டால் இந்த உள்ள 10,000 ஏக்கர் நிலங்கள், ஏறக்குறைய 10 கிராமங்களில் உள்ள நிலங்கள் அந்த விவசாயம் செய்யறதுக்கு நல்ல ஒரு வாய்ப்பு இருக்கு. அதே நேரத்தில் 100 நாள் வேலை என்பது தற்போது நடைபெறாமல் இருக்கிறது. அந்த 100 நாள் வேலை நடைபெற்றால் இந்த தூர்வாரும் பணி துரிதமாக நடைபெறும். எனவே அனைத்தையும் கண்டறிந்து போர்க்கால அடிப்படையில் சரி செய்ய வேண்டும் என கோரிக்கை வைக்கும் விவசாயிகள், இல்லையென்றால் இந்த ஆண்டு முழுமையாக சாகுபடி செய்ய முடியாது எனவும் தெரிவிக்கின்றனர். நெய்யாறு இடதுகரை கால்வாயில் கொட்டப்படும் குப்பைகளால் அதில் உள்ள தண்ணீர் கழிவுநீர் போல் மாறியுள்ளதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். 2004ஆம் ஆண்டு கேரள அரசு களியாக்காவிலை அருகே சுந்தரிமுக்கு நெய்யாறு இடதுகரை அணை ஷட்டரை அடைத்துள்ளது. இதனால் தண்ணீர் வரத்து நிறுத்தப்பட்ட நிலையில் இடதுகரையில் மழை நீரினை நம்பியே அப்பகுதி மக்கள் விவசாயம் செய்து வருகின்றனர். இந்நிலையில் 20 ஆண்டுகளுக்கு மேலாக இடதுகரை கால்வாய் தூர்வாராமல் ஆக்கிரமிப்பின் பிடியில் சிக்கி முட்புதர்கள் நிறைந்து காட்சி அளிப்பதோடு கேரளவாசிகள் மருத்துவ குப்பை மற்றும் இறைச்சி கழிவுகளை கொட்டும் அவலம் நீடிப்பதால் கால்வாய் கழிவுநீர் கால்வாய் போல் காட்சியளிக்கிறது. இடதுகரை கால்வாய் ஆக்கிரமிப்புகளை அகற்றி தூர்வார நடவடிக்கை எடுப்பதோடு கழிவுகள் குப்பைகள் கொட்டாமல் சுகாதாரத்துறை, காவல்துறை இணைந்து கண்காணிப்பை தீவிரப்படுத்த நடவடிக்கை எடுக்க வேண்டும் என விவசாயிகளும் பொதுமக்களும் கோரிக்கை விடுத்து உள்ளனர். முன்னாடி இந்த தண்ணி வச்சாக்க விவசாயம் பண்ணிட்டு இருந்தது. இப்போ நான் இந்த முன்னாடி நெல் கிருஷி இதை மாதிரி பண்ணிட்டு இருந்த விவசாயிகள் இப்போ ரப்பர் கிருஷியில் மாறிட்டாங்க. ஏன் காரணம்னா, முக்கிய காரணம் தண்ணி வராதனால ஒரு இது. அடுத்து என்ன ஒரு சைடில் சேனல் ஆக்கிரமிப்பு தொடங்கியாச்சு. இந்த ஆக்கிரமிப்பு என்ன வாழை இதை மாதிரிலாம் நட்டு ஒரு சைட்லேருந்து இது பண்ணுறாங்க. அடுத்து என்ன கேரளாவிலேருந்து இந்த கழிவுகள், கோழி வேஸ்ட்டுகள், மெடிக்கல் வேஸ்ட்டுகள் இதெல்லாம் கொண்டு இதை இந்த தண்ணீர் தான் இந்த மக்கள் குடிக்கிறாங்க. இந்த கிணறுல இந்த ஊற்று தண்ணி பாய்ச்சி அதனால் நம்ம குடித்து பல நோய்களும் இந்த தண்ணீர்னால் இது பாதிக்கப்படுவாங்க. இதனால் மாவட்ட நிர்வாகமும் சுகாதார நிர்வாகமும்
போலீஸு நிர்வாகம் எல்லாம் சேர்ந்து வந்து இந்த தண்ணீர் இந்த இதை வந்து தடுத்து நிறுத்தி இந்த சேனலில் உள்ள தூர்வாரை ஒன்று தூர்வாரி கேரளா கவர்மெண்ட் கூட இந்த தண்ணீர் விடுமாறு தாழ்மையோட அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். போஸ்டர் செட்கீஸ் வழங்கும் தமிழ்நாடு 360யில் அடுத்து வருவது ஊர் நிகழ்வுகளை விரைவாக வழங்கும் உள்ளூர் எக்ஸ்பிரஸ். செய்யாறு அருகே கீழ்நெல்லி அரசு நேரடி நெல் கொள்முதல் நிலையத்தை முற்றுகையிட்ட விவசாயிகள் கொள்முதல் செய்யப்பட்ட நெல் மூட்டைகளுக்கு கடந்த 2 மாதங்களாக பணப்பட்டுவாடா செய்யவில்லை என கூறி தரையில் அமர்ந்து தர்ணா போராட்டம் நடத்தினர். செய்யாறு அருகே கீழ்நெல்லி அரசு நேரடி நெல் கொள்முதல் நிலையத்தில் கொள்முதல் செய்யப்பட்ட நெல்லுக்கு உரிய பணப்பட்டுவாடா கடந்த 2 மாதங்களாக செய்யவில்லை என்பது விவசாயிகளின் குற்றச்சாட்டாகும். 30,000 மூட்டைகளுக்கு மேல் நெல் கொள்முதல் செய்யப்பட்ட நிலையில் பணப்பட்டுவாடா செய்யாமல் ஏமாற்றி வருவதாக விவசாயிகள் குற்றம் சாட்டுகின்றனர். திருவண்ணாமலை மாவட்டம் செங்கம் அருகே நெல் கொள்முதல் நிலையம் மூடப்பட்டதால் அறுவடை செய்யப்பட்ட நெல் மணிகள் மழையில் முளைத்து பயிராகும் நிலை ஏற்பட்டுள்ளதாக விவசாயிகள் கவலையுடன் தெரிவித்தனர். முறையார் கிராமத்தில் உள்ள அம்மன் கோவில் அருகே 2021-22 நிதியாண்டில் 5.38 லட்சம் மதிப்பீட்டில் நேரடி நெல் கொள்முதல் நிலையம் அமைக்கப்பட்டது. அரசு அதனை மூடிய நிலையில் அறுவடை செய்யப்பட்ட நெல் மூட்டைகள் கொள்முதல் செய்யப்படாமல் நெற்களத்தில் வைக்கப்பட்டுள்ளன. இந்நிலையில் தொடர்ந்து பகல் மற்றும் இரவு நேரங்களில் பெய்து வரும் மழையால் களத்தில் உள்ள நெல் மூட்டைகளில் உள்ள நெல் மணிகள் முளைவிட்டு வளர்ந்து வீணாகி வருகின்றன. கோத்தகிரி அருகே சுகாதார நிலையத்தை சுற்றி வந்த கரடி குறித்த காட்சிகள் வெளியாகி மக்களிடையே அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளது. கோத்தகிரி அருகே தும்பனட்டி கிராமத்தில் அருகில் ஆரம்ப சுகாதார நிலையத்தை நள்ளிரவில் ஒரு விசிட் அடித்த கரடி நீண்ட நேரமாக அப்பகுதியை சுற்றி வந்தது. இதனை வழியாக சென்ற ஒருவர் வீடியோவாக எடுத்து வெளியிட்டுள்ள நிலையில் ஆரம்ப சுகாதார நிலையத்தில் எந்தவித பாதுகாப்பும் இல்லாதது குறித்து கிராம மக்கள் அச்சமடைந்துள்ளனர்.